மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது செலவு திட்டம் கிடையாது என கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அது எதிர்கால கல்விக்கான முதலீடு என தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்களை பார்த்தவுடனேயே வைப் உருவாகிவிட்டது எனவும், தமிழ்நாட்டின் எதிர்காலமே மாணவர்கள் கையில்தான் உள்ளது எனவும் கூறினார். புத்தாண்டை புத்துணர்வு மிக்க மாணவர் சமுதாயத்துடன் அவர் தொடங்குவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? இது வெறும் தலைப்பல்ல, அதுதான் உண்மை. எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்கு. எதுக்கு உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? இது வெறும் தலைப்பல்ல, அதுதான் உண்மை. எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்கு. எதுக்கு உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பை அறிவியலும் தொழில்நுட்பமும் சேர்ந்து உலகை நம் கைக்குள் கொண்டு சேர்த்து விட்டது என்றும், மாணவர்களை வளர்த்தெடுத்தால் மாநிலம் தானாக வளரும் என்றும் தெரிவித்த அவர், செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதகுலத்திற்கு காலம் கொடுத்த இரண்டாவது நெருப்பு என்றார். நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிச்ச காலத்திலேயே இது போதும், இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதுன்னு சுணங்கி இருந்தா, இப்போ விண்வெளியில ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ. மாணவர்களை அறிவுத்திறனோடு வளர்த்தெடுத்தால் நாடு வளர்ச்சியடையும் என்ற அவர், விலையில்லா மடிக்கணினி திட்டம் என்பது செலவுக்கான திட்டம் இல்லை எனவும், அது எதிர்கால கல்விக்கான முதலீடு என்றும் தெரிவித்தார். கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம். படிச்சு உங்க எதிர்காலத்தை, வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க. ஏஐ தொழில்நுட்பம் அறிவை வளர்ப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், ஏஐ தொழில்நுட்பம் தேவையில்லை என்பது முட்டாள்தனமானது என்றும் கூறிய முதலமைச்சர், லேப்டாப்பை சினிமா பார்ப்பதற்காக மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. இப்போ உங்களுக்கு தேவையான தகவல்களை அறிவை நீங்க எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டும் அதை நீங்கள் பெறலாம். இந்த வளர்ச்சியை குறை சொல்லி முடங்கி போறது முட்டாளோட பாதை. இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. பொருளாதாரத்தில் தமிழ்நாடு டபுள் டிஜிட் என சொல்லும் அளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், 20 லட்சம் லேப்டாப்களை வழங்க உள்ளதாகவும், அதில் முதற்கட்டமாக 10,000 லேப்டாப் வழங்கப்படுவதாகவும் கூறினார். சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க, டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க. இதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் உலகம் உங்கள் கையில் என்னும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.